பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். ஜான்ஸை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த பர்கர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாஇடி விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேகாரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும். இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். ஒரு நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை.
அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி. நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். செல்லுங்கள். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா,
எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? பீக்கோ, என்ன? பூண்டு சாஸ்? சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் கேளவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிக்கோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் அதற்கு- பச்சா. ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. எல்லாம் சுத்தமாக ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், மிக்கி, அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. ஹே, என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ, ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ, சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ, சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன? பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு